Hello guys, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா shear force and bending moment diagram for static light determinant. இது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல உள்ள டாபிக் தான். இதுல இருந்து 2 to 3 क्वेश्चंस கூட வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பீம்ஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு டிட்டர்மினேட் பீம், இன்னொன்று வந்து இன்டிட்டர்மினேட் பீம். டிட்டர்மினேட் பீம்னா என்னன்னா அன்னோன் ரியாக்ஷனும் ஈக்லிபிரியம் கண்டிஷனும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுதான் டிட்டர்மினேட் பீம். இதுவே வந்து அன்னோன் ரியாக்ஷன் மோர் தென் ஈக்லிபிரியம் கண்டிஷனோட இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இன்டிட்டர்மினேட் பீம். ஓகேங்களா? ஈக்லிபிரியம் கண்டிஷன்னா என்னன்னா சமேஷனா அது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், வெர்டிகல் ஃபோர்ஸ், மொமெண்ட் எல்லாமே வந்து ஜீரோவா இருந்துச்சுன்னா அதுதான் ஈக்லிபிரியம் கண்டிஷன். சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினேட் பீம்ல என்னென்ன இருக்கு, இன்டிட்டர்மினேட் பீம்ல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிட்டர்மினேட் பீம்ங்கிறது கேன்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அண்ட் ஓவர் ஹேங்கிங் பீம். அதுல இன்னொன்னு இருக்கு இன்டர்னல் ஹிஞ்ச். இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது வந்து டிட்டர்மினேட் பீம் இல்ல, இதுல எது இன்டிட்டர்மினேட் பீம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேன்டிலிவர் பீம் வந்து வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. விச் பீம் one end is fixed and other end is free அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அது கேன்டிலிவர் பீம். ஓகே, இன்டிட்டர்மினேட் பீம்ல என்னென்ன இருக்குன்னா ஃபிக்ஸ்டு பீம், கண்டினியூஸ் பீம், ப்ராப்பர் கேன்டிலிவர் பீம். நெக்ஸ்ட் வந்து அதுல இன்னொன்னு இருக்கு டூ ஹிஞ்ச்டு ஆர்ச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் காம்போனன்ட். முதல்ல என்னென்ன சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரோலர் சப்போர்ட், பின்னடு சப்போர்ட், ஃபிக்ஸ்டு சப்போர்ட். அதான் பின்னடு இல்லைன்னா ஹிஞ்ச்டு சப்போர்ட். ஓகேங்களா? ரோலர் சப்போர்ட்டுக்கு வந்து 1, ஹிஞ்ச்டு சப்போர்ட்டுக்கு வந்து 2, ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் லோடிங், வேரியேஷன் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ், வேரியேஷன் ஆஃப் பெனிவால். பாயிண்ட் லோடா இருந்ததுன்னா அதோட ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா ரெக்டாங்குலரா இருக்கும். அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட் சொல்லலாம். இதே வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து லீனியரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூடிஎல்ல வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து லீனியராகவும் பெண்டிங் மொமெண்ட் வந்து ஸ்கொயர் பேரபோலாவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூவிஎல்னா வேரியிங் லோடு, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வரும். அதுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து பேரபோலிக்காவும் பெண்டிங் மொமெண்ட் வந்து கியூபிக் பேரபோலாவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேரபோலிக், அதுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து கியூபிக்காவும் பெண்டிங் மொமெண்ட் வந்து 4th டிகிரி பாலினாமியல். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் கப்புள். அதுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து இங்க வந்து ஷியர் ஃபோர்ஸ் வேரியேஷன் கிடையாது. ஓகே, அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட்டுக்கு வந்து வெர்டிகல் ஸ்டெப்பா இருக்கும். எந்த வெர்டிகல் ஸ்டெப் அட் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். இதுல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. இப்ப யூடிஎல்ல வந்து ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதோட வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் வந்து லீனியர், ரெக்டாங்குலர், பேரபோலிக், கியூபிக் அப்படின்னு கொடுத்ததாக நீங்க என்ன சூஸ் பண்ணும்? லீனியர்ங்கிறத சூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அதோட ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ கேன்டிலிவர் பீம்க்கும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்க்கும் பார்க்க போறோம். ஓகே, கேன்டிலிவர் பீம்ல லோடு வந்து எண்ட்ல ஆக்ட் ஆச்சுன்னா அதோட ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து W. ஓகேங்களா? அப்ப நெக்ஸ்ட் வந்து அதோட பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ வந்து WL. இது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ்ங்கிறது லோட மட்டும் தான் எடுத்துப்பாங்க. இதே பெண்டிங் மொமெண்ட்ங்கிறது லோடையும் அது எவ்வளவு தூரம் லென்த் டிராவல் ஆயிருக்கு அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப லோடுங்கிறது இங்கே W மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பொசிஷன் A வச்சுதான் எடுக்க போறோம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் வந்து மேல இருந்து W, கீழே அதோட லென்த் W இன்டு L. நெக்ஸ்ட் வந்து கேன்டிலிவர் பீம்ல UDL ஆக்ட் ஆயிருந்ததுன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். அப்ப இந்த W வந்து நம்ம பாயிண்ட் லோடா வந்து மாத்தணும். அப்ப Wங்கிறது பாயிண்ட் லோடா மாத்தும் போது அதோட லென்த் கால்குலேட் ஆயிட்டோம். அப்ப W இன்டு L. அப்ப ஷியர் ஃபோர்ஸ் என்ன? WL. அப்ப பெண்டிங் மொமெண்ட் என்ன? W ஏற்கனவே WL ஸ்கொயர் டிவைடட் பை 2. என்னது? WL ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதை ஈக்குவேஷன் நீங்க போட்டு பார்த்தாலும் தெரியும். ஜஸ்ட் ரிமைண்டர் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இதே வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல லோடு வந்து மிட் பாயிண்ட்ல ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதோட ஷியர் ஃபோர்ஸ் வந்து W/2. ஓகேயா? பெண்டிங் மொமெண்ட் வந்து WL/4. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேன்டிலிவர் பீம்ல UL லோடு ஆக்ட் ஆயிடுச்சுன்னா அதோட ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து WL/2. அதே பெண்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா WL ஸ்கொயர் டிவைடட் பை 6. ஓகே, இதே கேன்டிலிவர் பீம்ல மொமெண்ட் வந்து ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் கிடையாது. நம்ம கூட இதுல பார்த்தோம்ல வேரியேஷன் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ், டைப்ஸ் ஆஃப் லோடிங்ல, அப்ப வந்து நோ ஷியர் வேரியேஷன் கிடைச்சதுல அதுதான்.
நெக்ஸ்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல லோடு வந்து மிட்ல ஆக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து W/2, பெண்டிங் மொமெண்ட் வந்து WL/4 பார்த்தோம். இதே வந்து லோடு வந்து ஈக்குவல் லென்த் இல்லாம வேரியிங் லென்த்ல இருந்துச்சுன்னா அப்போ ஷியர் ஃபோர்ஸ் வந்து பி பொசிஷன் வச்சு WA/L. இதே பி பொசிஷன் வச்சு ஏ பொசிஷன் வச்சு WB/L ஷியர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு WA/L அட் பி, WB/L அட் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து W இன்ட்டு ஏ இன்ட்டு பி. லோடு அதோட லென்த் ரெண்டு லென்த்து ஏபி அந்த லென்த் டிவைடட் பை ஹோல் லென்த். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து W/2 ஆர் W/2. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து WL²/8 ஆர் WL/8. ஓகேங்களா? இந்த கீழே உள்ள குயிக் டிப்ஸ்லாம் பார்த்துங்க. அப்வர்ட் ஷியர் ஃபோர்ஸாக இருந்தால் பாசிட்டிவ், டவுன்ஃபோர்ட் ஷியர் ஃபோர்ஸாக இருந்தால் நெகட்டிவ், சாகிங் பெண்டிங் மொமெண்ட்டாக இருந்தால் பாசிட்டிவ், ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட்டாக இருந்தால் நெகட்டிவ். இப்போ ஷியர் ஃபோர்ஸுங்கிறது எல்லா வெர்டிக்கல் ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் அதுதான் ஷியர் ஃபோர்ஸ். இதே பெண்டிங் மொமெண்ட்ங்கிறது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட் அபவுட் த செக்ஷன். ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.